சாபர் சாதிக்கு ஒருத்தர் இதுல வந்து அவங்க கட்சி ஆள் தான். அவர் தான் வந்து அபினு எல்லாம் போதை பொருளை விட்டு 3000 கோடியை சேர்த்து வச்சார். அவருக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை அவர் மேல. புரியுங்களா? இதெல்லாம் வந்து கட்சிக்காரன் வந்து எவ்வளவு அராஜகம் பண்றான்றது அதுவும் எனக்கு தெரியும். டிஎம்கே கட்சிக்காரன் எவ்வளவு அராஜகம் பண்றது, அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க போய் அராஜகம் பண்றது, லஞ்சம் வாங்குறது, எல்லாரையும் மிரட்டுறது, இவ்வளவு கொடுத்தாதான் நீ கடையை நடத்த முடியும், ஒரு வியாபாரிகளை போய் மிரட்டுறது, இது ரொம்ப தப்பு. இதெல்லாம் அவன் உழைக்கிறான், அவன் சாப்பிட்றான். அந்த வரி பணம் என்னவோ வரியை மட்டும் வாங்கிக்க, அரசாங்கத்துக்கு வரியை வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன நல்லது பண்ணுமோ அதை மட்டும் பண்ணுங்க, கெடுதல் மட்டும் பண்ணாதீங்க தயவு செய்து. முதலமைச்சர் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த 5 ஆண்டு வந்து சிறப்பாக நீ இன்னும் கொண்டு வரணும்னா இந்த போதைப் பொருளை ஒழிக்கணும், சாராய கடையை ஒழிக்கணும். சாராய கடையை ஒழிச்சாதான் நீ வந்து மக்கள் நிம்மதியா இருக்க முடியும், பெண்கள் நிம்மதியா இருக்க முடியும். இந்த போதையில் தான் நிறைய தப்பு பண்றாங்க. சரக்கு போதை, சரக்கே ஒரு போதை தானே, அதே போதை தானே. பாட்டில் விற்கிறதே போதை தான். ஏன் அதை அனுமதிக்கிற? அதை அனுமதிச்சாவே தப்பு தானே.